இது ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மோஷன் இன் த பிளேன் தியரி அண்ட் கொஷின்ஸ். Recording in progress. வணக்கம், என் பேர் அசோக் நாராயண். நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மோஷன் இன் த பிளேன் தியரி அண்ட் கொஷின்ஸ்க்கான பாகம் 1 இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இது டிஸ்க்ளைமர். இந்த சாப்டருக்கு வந்து 2.4% வெயிட்டேஜ் இருக்குது. கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வெலாசிட்டி 2 டைமென்ஷன், ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன், மேக்ஸிமம் ஹைட் அண்ட் ஹரிசான்டல் ரேஞ்ச். இது எல்லாமே ஈஸியான டாபிக். அதாவது சராசரி ஆவரேஜான டாபிக் தான். மிக எளிமையாக நீங்கள் வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ ஸ்கேலார் வெக்டர் குவான்டிட்டி நான் என்னன்னு ரிவைஸ் பண்ணுவோம். லாஸ் ஆஃப் வெக்டர் அடிஷன். எதுக்கு இப்போ வெக்டர் அடிஷன் வருது? ஏன்னா 1 டைமென்ஷனில் இருக்கும்போது எல்லா வெக்டரும் யூனி டைரக்ஷன், அதாவது சிங்கிள் லைனில் இருக்கும். எய்தர் ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் when it comes to 2 டைமென்ஷன் உங்கள் வெக்டர் அடிஷனோட கான்செப்ட்ஸில் வரும். சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ஆஃப் வெக்டர் பை அ ஸ்கேலார். ஓகே, அதே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டரில் உங்களுக்கு என்ன வரும்? கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட். Scalar quantity is one whose specification is completed with its magnitude only. நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்கேலார் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒன்று தான் கொடுக்கணும், அதோட மேக்னிடியூட். வெக்டார் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். ஸ்கேலார் நீங்கள் ஆட் பண்ணும்போதோ சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ மல்டிப்ளை பண்ணும்போதோ உங்களுக்கு வெரி சிம்பிளி மேக்னிடியூட் வச்சு விளையாட வேண்டியிருக்கும். இங்கே நீங்கள் ஆட் கமா சப்ட்ராக்ட் பண்ணும்போது டைரக்ஷன் உள்ளே வரும். இந்த டைரக்ஷன்னால தான் உங்களுக்கு பல நியூ சேஞ்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 kg ப்ளஸ் 5 kg என்ன 7 kg, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதுவே இதே இப்போ ஒரு பாக்ஸில் 2 நியூட்டன் இந்த டைரக்ஷன்லேயும் 5 நியூட்டன் இந்த டைரக்ஷன்லையும் இருந்தா ரிசல்டன்ட் என்னது? 7 நியூட்டனா? கிடையாது. இந்த 5 நியூட்டன் நீங்கள் காம்பனண்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஹாரிசான்டலில் எவ்வளோ, வெர்டிக்கலில் எவ்வளோ, அதோட ரிசல்டன்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை எப்படி இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் வெக்டர்ஸில் பண்ணுவோங்கிறது ஞாபகம் வச்சுருக்கணும். நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். வெக்டர் குவான்டிட்டி ஹேஸ் மேக்னிடியூட் as well as direction. ஃபார் எக்ஸாம்பிள் velocity, displacement, force, etc. A vector which gives position of object with reference to origin of a coordinate system is called position vector. உங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கிற ஆரிஜின்லேருந்து இதுக்கான பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வெக்டர் பேர் என்ன தெரியும்? பொசிஷன் வெக்டர். ஓகே, the vector which tells how much and in which direction on an object has changed its position is called displacement vector. ஸோ இது எப்படி சொல்லலாம்? பொசிஷன் R1லேருந்து பொசிஷன் R2க்கு போயிருக்கிறான். உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் லெட்ஸ் டினோட் இட் பை எதில் டினோட் பண்ணுறாங்க? இஸ் பிபி டேஷ்ன்ற. ஓகே, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் பி டேஷ். ஸோ பிபி டேஷ் அப்படிங்கிற வெக்டர் என்னது? R2 vector minus R1 vector. It is a subtraction of vectors. Zero vector is a vector having zero magnitude and also called null vector. ஆனால் அதை இப்படி ஒரு போல்டான ஜீரோவில் எழுதும். ஸோ எதர் யூ கேன் ரைட் as 0 மேலே ஒரு கோடு போடலாம், ஆர் வெரி போல்டான ஜீரோ எழுதலாம். எதுக்கு இப்படி ஒரு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம்? ஜீரோனால் என்ன எழுது? தெர் இஸ் நோ மேக்னிடியூட் அப்படின்னா still there is direction. It can be a zero vector in this direction or in another direction. It has a direction. அது வந்து அந்த குவான்டிட்டி ஒரு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 0 அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்கேலார் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஜீரோவாக இருக்கிற காரணத்தினால அது ஸ்கேலார் கிடையாது. அது என்னது? ஜீரோ வெக்டர், அது ஆர் ஜீரோ வெக்டர். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்ததில் ஒன்று வெறும் 0, இன்னொன்று 0 வெக்டர் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் 0 வெக்டர் சூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெக்டரை நீங்கள் யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு?
இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மேக்னிட்யூட் இருக்கு, ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல. நான் என்ன பண்ண போறேன், மேக்னிட்யூட தனியா எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் இருக்குன்னா, லெட்ஸ் சே அது டைரக்ஷன் வந்து ஒரு அலாங் கேக் ஒரு வி வெக்டார் டைரக்ஷன் இருக்கு. ஓகே. நான் என்ன பண்ண போறேன், டைரக்ஷனை சிக்னிஃபை பண்றதுக்கு மட்டும் வித் த மேக்னிட்யூட் ஆஃப் 1 அதோட லென்த் 1 வச்சுக்கிட்டு டைரக்ஷன் மட்டும் அந்த வி கேப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ இன்டூ வி கேப். ஏன்னா இது மாடேட் டைம்ஸ், மாடேங்கிறது என்னது, ஒரு ஸ்கேலார், மேக்னிட்யூட் ஆஃப் ஏ ஸ்கேலார் டைம்ஸ் ஆஃப் அ யூனிட் வெக்டர் இன் தட் டைரக்ஷன். ஸோ நான் இந்த வெக்டர் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஸ்கேலார் டைம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் இன் தட் டைரக்ஷன். இப்படி இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ, மாட் ஏ. ஓகே. இதுக்கு நம்ம யூனிட் வெக்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன், டைரக்ஷனை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ். ஆர்த்தோகோனல் அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இதில் நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம XYZ யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கேப், ஏன்னா அது ஒரு யூனிட் வெக்டர். ஒய் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர். இப்போ இந்த என்டையர் 2D பிளேனில் எனி வெக்டர் விச் கம்ஸ், லெட்ஸ் சே இப்படி ஒரு வெக்டர் இருக்கு. இது நீங்கள் என்ன பண்ணலாம், சம் நம்பர் ஆஃப் எக்ஸ் கேப் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் ஒய் கேப் அப்படின்ட்டு எனி வெக்டரை நீங்கள் ஏ எக்ஸ் கேப் ப்ளஸ் பி ஒய் கேப்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ 3 டைமென்ஷன் வெக்டர்னா என்ன பண்ணுறது, வெரி சிம்பிள். லெட் அஸ் சே உங்களுக்கு 3Dயில் ஏதோ ஒரு வெக்டர் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு வெக்டர் இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, சம் நம்பர் ஆஃப் எக்ஸ் கேப் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் ஒய் கேப்ஸ் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் ஜெட் கேப். இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வெக்டர் இருக்கிறது பதிலாக ஒரு ரேண்டம் 3D வெக்டர். இது வந்து 2D பிளேனில் வரையிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக வரைகிறேன். ஸோ இப்படி இருக்கு, சம் நம்பர் ஆஃப் எக்ஸ் கேப் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் ஒய் கேப் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் ஜெட் கேப். இப்படி நீங்கள் வரைய முடியும். எதை, ஒரு 3D வெக்டரை. ஸோ உங்களுக்கு அதுக்கு எக்ஸ் கேப், ஒய் கேப், ஜெட் கேப், இது மூணும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கணும். அப்போ தான் ஒன்று இன்னொன்று பாதிக்காது. ஸோ இது பேர் என்னது, ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ். இது நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன இருக்கு, பேரலல் வெக்டர்ஸ். 2 வெக்டர் எப்போ பேரலல் நம்ம சொல்லுவோம், எப்போனா அவங்க மேக்னிட்யூட் வேறையாக இருக்கலாம், பட் டைரக்ஷன் சேமாக இருக்கணும். அது எப்போனா, இது ஒரு வெக்டர், இது இன்னொரு வெக்டர். இது ரெண்டுமே டைரக்ஷன் இல்லை, பட் மேக்னிட்யூட் வேற வேற, பட் தே ஆர் பேரலல் டு ஈச் அதர். இது பேரலல். இட் கேன் ஆல்சோ பி லைக் திஸ். இதுவும் கூட பேரலல் வெக்டர்ஸ் தான். இதோட மேக்னிட்யூட நான் நெகட்டிவ்ல ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அடுத்துக்கு வருவோம், ஆன்டி பேரலல். ஒருவேளை நீங்கள் அப்படி ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம், ரெண்டும் பேரலல் இருக்கு, ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி இருக்குன்னா அதோட டைரக்ஷன் கம்ப்ளீட் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட வெறும் லைன்ஸ் இன் விச் த வெக்டர்ஸ் ஆர் பிரசன்ட் வந்து அந்த லைன்ஸ் பேரலாக இருக்கு. ஸோ லைன்ஸ் பேரலாக இருக்கும்போது உங்களுக்கு டைரக்ஷன் சேமாக இருந்தால் அது பேரலல், டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தால் ஆன்டி பேரலல். இப்போ அடுத்து போகலாம், கோலீனியர் வெக்டர். இது சேம் லைன், 2 வெக்டர் அதே லைனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதோட காமன் லைன் ஆஃப் வெக்டர் என்னது, சேம் லைன். ரெண்டுமே ஒரே லைனில் ப்ரெசென்ட் இருக்குது. இது பேர் கோலீனியர். கோலீனியர். கோப்ளேனார் வெக்டர். இது 2 வெக்டர் ஒரே பிளேனில் இருந்தா. ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது, நீங்கள் எனி 2 வெக்டர் எடுத்தா அது ஆல்வேஸ் அது ஒரே பிளேனில் தான் இருக்கும். ரைட், எனி 2 வெக்டர் நீங்கள் எடுத்தாலும் அது நீங்கள் கோப்ளேனார் பண்ண முடியும். ஸோ கோப்ளேனார் அது எப்போ உங்களுக்கு பெரிய யூஸ் வரும்னா, நீங்கள் எந்த பிளேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாலும்னு இன்னொன்று 3 வெக்டர் வரும்போது கோப்ளேனார் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ரைட், அது போலவே ஃப்ரீ வெக்டர்ஸ் இருக்கும்போது
இது ஏன் ஃப்ரீ வெக்டர்னா எனி டூ வெக்டர் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சேம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கோப்ளேனார் தான். கரெக்டா? எனி டூ வெக்டார் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சேம் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து எனி டூ வெக்டார் நீங்கள் எடுத்தாலும் எந்த டேஷ்ல எடுத்தாலும் அது கோப்ளேனார் தான். பட் ஃப்ரீ வெக்டார் இருக்குன்னு வச்சுக்காங்க. ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று இப்படி இருக்கு. இது கோப்ளேனார் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இன்டூ தி ஸ்க்ரீனாக இருக்கு, இது இந்த டேஷ்ல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கோப்ளேனரோட கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ எதர் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கியூ நடக்கணும், அல்லது சிங்கிள் பாயிண்ட்ல ஒரிஜினேட் ஆனால் உங்களுக்கு 3 வெக்டார் வரணும் மினிமம். அப்போ தான் நீங்கள் கோப்ளேனாரிட்டியை வந்து உடைக்க முடியும். ஓகே ஓகே, அடுத்து போடுவோம். ஈக்குவல் வெக்டார், சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன் தான் ஈக்குவல் வெக்டார். ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன், இது என்ன சொல்லுது பார்க்கலாம். If two non-zero vectors are represented by sides of two triangles taken in same order, then resultant is given by third side of the triangle. For example, இந்த வெக்டரையும் இந்த வெக்டரையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். சின்ஸ் இட் இஸ் அ ஃப்ரீ வெக்டார், இதை தூக்கி நீங்கள் இதோட டிப்பில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இன்னும் இதை டிப்பில் பிளேஸ் பண்ணலாம். இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம ஒரு தேர்ட் சைடு வரையணும்ல. ஸோ நல்லா பார்த்தா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகுது, அங்கேருந்து இப்படி போகுது. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர் அண்ட் எண்டட் ஹியர். இதுதான் இது ரெண்டுத்தோட அடிஷன். இந்த பிங்க் கலரில் இருக்க தேர்ட் சைடு இருக்குல்ல, அதுதான் ரிசல்டன்ட். இது ட்ரையாங்கிள் லா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போகலாம்? இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏவும் பியும் இப்படி இருந்துச்சுன்னா, லெட் அஸ் சே இதுக்கு இன்னும் ஆல்ஃபாக்கு ஒரு ஃபார்முலா வரணும். குட். ஸோ ஏயும் பியும் லெட் அஸ் சே ஏ இப்படி இருக்கு அண்ட் பி இப்படி போகுது. ஏ பி இங்கே ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா, இந்த ஆல்ஃபா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு சம் ரிலேஷன். என்ன ரிலேஷன்? பி சைன் தீட்டா அப்பான் ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. அது போலவே இதுக்கு என்ன ரிலேஷன்? இதுக்கான ரிலேஷன் வந்து மூணாவதோட மேக்னிடியூட் இருக்குல்ல, இந்த மேக்னிடியூட் ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, இதோட லென்த்து பி சைன் தீட்டா, இது பி காஸ் தீட்டா. ஸோ ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகே, இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். பேரலோகிராம், இதில் வந்து உங்களுக்கு பேரலோகிராமாக கன்சிடர் பண்ணீங்கன்னா, நீங்கள் பேரலோகிராம் வரைஞ்சிங்கன்னா அதோட ஒரிஜின்லேருந்து போகிறது வந்து அடிஷன், மீதி 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து சப்ட்ராக்ஷன். அது வரும் உங்களுக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர், இங்கே மேக்னிடியூட் சேம் தான். நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சேம் மேக்னிடியூட் சேம் ஆங்கிள் தான் வரும் உங்களுக்கு. இப்போ சப்ட்ராக்ஷன் பேரலோகிராம் எப்படி ஆட் பண்ணுவோம்னா, சிம்பிள். ஏ மைனஸ் பிங்கிறத நம்ம லா ஆஃப் அடிஷன் வச்சே பண்ண முடியும். ஏ மைனஸ் பி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பினா இது மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பிங்கிறத ஏ ப்ளஸ் மைனஸ் பியாக மாற்றுவோம் நம்ம. ஸோ இந்த மைனஸ் பியை கொண்டு ஒரு டிப்பில் வச்சு இதுதான் ஏ மைனஸ் பியோட ரிசல்டன்ட். ஓகே, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இது வந்து உங்கள் வெக்டருக்கான ரிசல்டன்ட். உங்களுக்கு என் சைடட் பாலிகன் வித் ஆல் வெக்டர் இருந்தால் அது ரிசல்டன்ட் 0. ஏன்? சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. இது ஒன்று, இது 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 வந்து உங்களுக்கு வெக்டர் போகுது, இது எல்லாம் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு என்ன வருதுன்னா, எல்லா வெக்டரும் உங்களுக்கு திருப்பி ஆரிஜின்கே வருது. ஸோ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பார்த்தா இதோட ரிசல்டன்ட் இதுவா? இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன ரிசல்டன்ட்? இது. இதுக்கும் இதுக்கும் இது. ஸோ அந்த மாதிரி ரிசல்டன்ட் இப்படி வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு உங்களுக்கு என்ன கடைசியில் ரிசல்டன்ட் வந்து அது கூடயே முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்தோட அடிஷனும் என்ன வருது உங்களுக்கு? 0. ஓகே, அடிஷன் ஆஃப் எவ்ரி திங் 0 வெக்டர். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து வருவோம். மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பை ஸ்கேலார். ஸ்கேலாருங்கிறது பேரு கேட்குற மாதிரியே இட் ஜஸ்ட் ஸ்கேல்ஸ். அது பெருசு அல்லது சிறுசாக்கும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. சிம்பிளிஸ்டிக்காக யோசிக்கணும்னா இது வந்து ஏ வெக்டர். இப்போ 3a வெக்டருங்கிறது இப்படி யோசிச்சு பாருங்க. ஏ, அது மேலே இன்னொரு ஏ, அது மேலே இன்னொரு ஏ. ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் 3a வெக்டர்.
ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் ஸ்கேலார் வந்து இப்படி தான் நடக்கும். உங்கள் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும், பட் நாட் டைரக்ஷன். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. ஆனால் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். இப்போ நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட், ஒரு வெக்டர் ஏ இன்னொரு வெக்டர் அங்கே அதாவது வெக்டர் பி. ஓகே, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், அதை நீங்கள் டாட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் தானே, டாட் கிராஸ் ரெண்டு இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இங்கே டாட்டுக்கு ஒரு மீனிங், கிராஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து சரியாக பண்ணணும் இதை. டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இட் வில் கிவ் யூ அ ஸ்கேலார் அவுட்புட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கேலார் அவுட்புட். அப்போ ஸ்கேலார்னா நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் வரும், மேக்னிடியூட் என்ன. மேக்னிடியூட் என்னன்னா இங்கே ஒரு டீட்டா, இந்த டீட்டா இருந்துச்சுன்னா mod A, magnitude of A into magnitude of B into cos theta. இதுதான் மேக்னிடியூட். டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன் கிடையாது. என்ன இது? ஸ்கேலா. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இதை வச்சு நீங்கள் ஒரு பேரலோகிராம் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேரலோகிராமோட அது வந்து கிராஸ் ப்ராடக்ட் சொல்லணும். ஸ்கேலார் என்ன சொல்லலாம், இந்த ஏவோட லென்த் ஆன் பி அதை காமிக்கும். நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அதை எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இது வந்து ஏபி காஸ் தீட்டா மேக்னிடியூட் கொடுக்கும். ஏவோட ப்ரொஜெக்ஷன் ஆன் பி. ஸோ இங்கே வந்து பி ஏன்னு எடுத்துருக்காங்க. பியோட ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ என்ன? பி காஸ் தீட்டா. அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஏபி காஸ் தீட்டா. அதுதான் உங்களுக்கு மேக்னிடியூட் வந்துச்சு. ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் இன் நேச்சர். ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. டாட் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். ஸோ நீங்கள் ஒரு வெக்டர் அடிஷன் பண்ணுறீங்கன்னா ஏ டாட் ஆஃப் பி ப்ளஸ் சி எல்லாமே வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஆஃப் பி ப்ளஸ் ஏ டாட் சி. இது பேர் என்ன? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்ன இருக்கு? சேம் யூனிட் வெக்டரோட டாட் வித் இட் செல்ஃப் இஸ் 1. இது வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ கேப் டாட் ஐ கேப் என்னது? மாட் ஆஃப் ஐ கேப் இன்ட்டு மாட் ஆஃப் ஐ கேப் இன்ட்டு காஸ் ஆஃப் டீட்டா. டீட்டா என்ன? ரெண்டும் ஒரே டைரக்ஷன். ஸோ டீட்டா இஸ் 0, காஸ் 0. Cos 0 is 1. Mod of I is 1. Mod of I is 1. 1 cube equal to 1. Okay? இது நீங்கள் சிம்பிள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியே ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், அப்போது காஸ் 90 வருது. காஸ் 90 என்ன? 0. ஸோ உங்களுக்கு 0. ஸோ ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ இது எல்லாமே 0. கிராஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டர் ப்ராடக்ட். இது வந்து ஒரு என்னது? இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டிட்டர்மினன்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போதைக்கு நம்ம இது வெக்டர் குவான்டிட்டி கூட சொல்லுவோம். இப்போ இதுக்கு எப்படி இது ரெண்டு நல்ல இது தீட்டானா இது ஒரு வெக்டர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வெக்டரோட டேரக்ஷன் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூல். நீங்கள் ஏ கிராஸ் பி பண்ணுறீங்க, நல்லா கவனிங்க, கிராஸ் போடுறேன் நான், நடுவில் டாட் இல்லை. ஏ கிராஸ் பி பண்ணுறீங்கன்னா ஏலேருந்து ஆரம்பித்து பிக்கு உங்கள் ஃபிங்கரை கேர்ள் பண்ணணும். அப்படி பண்ணால் அவங்க தம் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ, ஸோ இது வந்து இன்டு த ஸ்க்ரீன். இன்டு ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இப்படி இப்படி போகுது. இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக போகுது. இந்த வெக்டர் இதுக்கும் பர்பண்டிகுலர், இதுக்கும் பர்பண்டிகுலர் மாதிரி. ஸோ இது வந்து அந்த டைரக்ஷனில் போகும். ஓகே, மேக்னிடியூட் என்ன? ஃபோன் டைரக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்டட் கேப் அது கொடுத்துட்டேன். எங்கே வருது? ரைட் ஹேண்ட் தம் ரூலில். மேக்னிடியூட் மாட் ஏ மாட் பி சைன் தீட்டா. இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ. ஏன்னா ஏ டு பி நீங்கள் ஃபிங்கர் கலர் போது இன்டு த ஸ்க்ரீன் போகுது. ஒருவேளை பி கிராஸ் ஏ பண்ணுறீங்கன்னா பி கிராஸ் ஏ அவே ஃப்ரம் தி ஸ்க்ரீன் வரும் உங்கள் தம்பு. ஸோ பி கிராஸ் ஏ பண்ணுறீங்கன்னா லெட்ஸ் இதை ப்ளூவால் ரெப்ரசென்ட் பண்ணால் அதோட டேரக்ஷன் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் வரும். அதாவது இப்படி வெளியில் வந்துட்டுருக்கோம். அது நம்ம வந்து இன்டு த ஸ்க்ரீன்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லைக் இன்டு த பேப்பர், அவே ஃப்ரம் பேப்பர், அந்த மாதிரி. பேப்பருக்குள்ளே போகுது, பேப்பர் வெளியே வெளில வருதுன்ட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஆரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆரோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த ஆரோ வந்து ஸ்க்ரீனுக்கு உள்ளே போக வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை கிழிச்சு உள்ளே போகுதுன்னா உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? பின்னாடிலேருந்து இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆரோக்கு ஒரு ஒரு கிராஸ் மட்டும் தான் தெரியும் பேக் சைட்லேருந்து. அதுவே ஸ்க்ரீனுக்குள்ளேருந்து ஆரோ வெளியில் வருது, இவனுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? அது
இவன் பார்க்க ஒரு டாட் கிழிச்சிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ இன்டோர் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு ஒரு கிராஸ் ஞாபகம் வரணும், அவே ஃப்ரம் ஸ்க்ரீனுக்கு டாட் ஞாபகம் வரணும். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வந்து ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ உங்களுக்கு மைனஸ் வரும். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான். சேம் வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் 0. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஏரியா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஏ கிராஸ் பி எடுக்கிறீங்கன்னா ஏ கிராஸ் பி எடுக்கிறீங்கன்னா அது வந்து இந்த பேரலோகிராமோட ஏரியா கொடுக்குது. அடுத்துப்போம். ஸோ ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. ஒரு ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், ஏசெட் கே கேப், அதே ஒரு பிஎக்ஸ் பிஒய் பிசெட் இருந்தால் அதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். ஐஜேகே ஏஎக்ஸ் ஏஒய்எஸ்எட் பிஎக்ஸ் பிஒய் பிசெட். நீங்கள் மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கும் வீடியோஸ் இருக்கு சேனலில். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எடுத்தால் உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஐ கிராஸ் ஜே வந்து கே வரும். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐ ஜே கே. ஐ கிராஸ் ஜே உங்களுக்கு கே கேப் வரும், ஜே கிராஸ் கே உங்களுக்கு ஐ கேப் வரும், கே கிராஸ் ஐ உங்களுக்கு ஜே கேப் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எஸ் அதே டயக்ராம். இப்போ உங்களுக்கு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இது வந்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படி இருந்தா இது எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்க செஞ்சு பார்க்க வேண்டாம், பட் ஜஸ்ட் இது ஒரு தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் ப்ராடக்ட் வித் பி கிராஸ் சி இருந்தார் ஈக்குவல் டு சம்திங் இன்டு பி வெக்டர் மைனஸ் சம்திங் இன்டு சி வெக்டர். இந்த சம்திங் என்னன்னா ஏ டாட் சி, நல்லா பாருங்க, ஏ டாட் சி இது வந்து ஸ்கேலார் ரெட் கலரில் போகிறது. இது ஏ டாட் பி. இது ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏன்னா நீங்கள் 2 தடவை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக இப்படி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கான தியரி முடிஞ்சிச்சு, நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். If A and B are two non-zero vectors having equal magnitude, the angle between vectors A and A minus B is. இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா பார்ப்போம். 0, 90, 180 டிபெண்ட் ஆன் த ஆரியன்டேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. உங்களுக்கு என்ன தோணுது? கெஸ் பண்ணி பாருங்க. ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் ஏ அண்ட் ஏ மைனஸ் பி இஸ். ஆரியன்டேஷனில் டிபெண்ட் ஆகும். ஏன்னா ஆரியன்டேஷன் தெரியாமல் உங்களுக்கு இந்த ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த டீட்டா மாற மாற ஆல்ஃபா வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு சேம் மேக்னிடியூட் இருக்கிறதுனால ஃபைனல் டைரக்ஷன் உங்களால் தீர்மானிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் ஆரியன்டேஷன். A vector having magnitude 30 unit make equal angle with each of x, y and z axis. Component of the vector along x, y and z axis என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி யோசிக்கலாம்னா எக்ஸ் ஒய் ஜெட் மூணுத்தையும் அது வந்து ஈக்குவல் ஆங்கிள் உருவாக்குது. ஸோ நீங்கள் இது மூணுத்தையுமே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன, வி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு வி டாட் ஒய் ஈக்குவல் டு வி டாட் செட். ஓகே, சரி, இது மூணு பர்பண்டிகுலர். நீங்கள் என்ன யோசிக்கலாம், இது இது வந்து ப்ரொஜெக்ஷன் மூணுத்தையும் சேமாக இருக்கணும். ஸோ லெட் அஸ் சே இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆல்ஃபா ப்ரொஜெக்ஷன் வருது, இங்கேயும் ஆல்ஃபா ப்ரொஜெக்ஷன் வருது, இங்கேயும் ஆல்ஃபா ப்ரொஜெக்ஷன் வருது. ஸோ அண்டர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 30. அப்போ ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு 30/√3. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா பார்க்க வாங்க. எஸ், 30/√3 என்ன வரும் உங்களுக்கு? 10√3 வரணும். ஸோ லெட் அஸ் செக்
ஆப்ஷன் வந்து ஏவா பார்க்கலாம். எஸ் ஏ. ஏன்னா பாருங்க ஏஎக்ஸ் ஏஒய் ஏசட் எல்லா ப்ரொஜெக்ஷனும் ஈக்குவல். எல்லாம் ஈக்குவலுங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி √3 AX வரும். 30/√3 is equal to 10√3. A particle has initial velocity 3i plus 4j and acceleration 0.4i plus 0.3j. இது ரொம்ப சிம்பிள். ஆர்த்தோகோனல். ஸோ இனிஷியலாக எக்ஸ் கேப் மட்டும் பாருங்க. எக்ஸ் கேப்பில் இனிஷியல் வெலாசிட்டி என்ன 3 அண்ட் ஆக்சிலேஷன் எவ்வளோ 0.4. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் கேட்குறாங்களா? ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் என்ன 3 + 0.4 × 10 = 7. ஒய் கேப் மட்டும் பாருங்க. ஸ்டார்டிங்கில் 4, ஆக்சிலேஷன் 0.3, 4 + 0.3 × 10 அதுவும் 7. ஸோ 7i கேப் + 7j கேப் வெலாசிட்டி இருக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் 10 செகண்ட். எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணலாம். ஏன்னா தே ஆர் ஆர்த்தோகோனல். ஒரு வெக்டரில் இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ யூனிட்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு யூனிட்ஸ் எவ்வளோ வருது? 7x கேப் 7i கேப் + 7j கேப் √7² + 7² பைத்தாகரஸ் தியரம். ஸோ 7√2. ஸோ ஆன்சர் உங்களுக்கு பி வருதா பார்க்கலாமா? எஸ் பி. ஏன்னா தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுறாங்க. அவங்க சேர்ந்தாப்பில் கேல்குலேட் பண்ணிட்டு அடிஷன் மட்டும் அலாங் த சேம் காம்பவுண்ட் பண்ணுறாங்க. ஐ கேப் சேர்த்துடுறாங்க, ஜே கேப் சேர்க்குறாங்க. நம்ம பண்ண மெத்தட்லேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ வெரி குட். A ball is thrown from ground with velocity 20√3 meter per second, making angle 60 with the horizontal. Ball will be at height of 40 meters from ground after time t equal to. இப்போ என்னன்னா நீ காம்போனன்ட் எழுதணும், அவ்வளோதான். அது இட் இஸ் த்ரோன் ஃப்ரம் கிரவுண்ட் வித் வெலாசிட்டி. ஓகே, இது வந்து நீங்கள் இட்ஸ் கைனமேட்டிக்ஸ் கொஷின் ப்ளஸ் இந்த கொஷின் நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோம். உங்கள் கிரவுண்ட்லேருந்து 60 டிகிரியில் இப்படி வரும்போது 20√3. இப்போ இதோட இந்த காம்பனண்ட் எவ்வளோ? சிம்பிள். காம்பனண்ட் அலாங் ஆக்சிஸ் நீங்கள் என்ன பண்ணால் இந்த தீட்டா இருக்குல்ல, வி காஸ் தீட்டா நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோம் டாட் ப்ராடக்டில். ஸோ 20√3 காஸ் ஆஃப் இது எவ்வளோ? இது 60 வித் ஹரிசான்டல். அப்போ இது 30. ஸோ காஸ் ஆஃப் 30. காஸ் 30 என்ன? √3/2. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அலாங் அப்வர்ட் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா ஹைட்டுக்கு மெஷர் பண்ணும்போது அப்வர்ட் மட்டும் பார்க்கணும். இப்போது ரைட் சைடில் அது கான்ஸ்டன்ட் லாஸில் போயிட்டே இருக்குது, ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபாலோ பண்ணும். ஆனால் உங்களுக்கு ஆல் யுவர் கன்சர்ன் போடும், உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த ஹைட்டு தான். ஸோ வெர்டிக்கல் மோஷன். ஸோ எவ்வளோ வருது உங்களுக்கு? 30 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடு வருது. இப்போ ஹைட் என்ன ரீச் ஆகும்னு கேட்குறாங்க? 40 மீட்டர் ரீச் ஆகணும். ஸோ 40 is equal to S is equal to ut minus g/2 t². 40 equal to 30t minus 5t². எல்லாமே 5 டிவைட் பண்ணுங்க. 8 equal to 60 minus t². ஸோ குவாட்ராட்டிக்காக எழுதலாம் திருப்பி. t² minus 60 plus 8 equal to 0. ஸோ இப்போ உங்களுக்கு t equal to 2,4 ரெண்டுமே வருது. இதுக்கான காரணம் என்ன பார்ப்போம். இவங்க வந்துட்டு 4 கொடுக்கல. ஆன்சர் சியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எஸ், ஆன்சர் இஸ் சி. ஏன்னா உங்களுக்கு 2 செகண்ட் 2 or 4. ஏன் 2 or 4னா சிம்பிள். 2 செகண்டில் இப்படி போதா, போயிட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே தானே வரணும். இது 4 செகண்ட், இது 2 செகண்ட். ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் 3 செகண்டில் அது ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் அது வந்து சேம் ஹைட்டுக்கு வரும். நம்மளுக்கு ஆப்ஷனில் 2 மட்டும் தான் வச்சுருந்தாலும் 2 டிக் பண்ணோம். ஒருவேளை A2 B3 C4 D5 இருந்துச்சுன்னா அண்ட் மல்டி ஆப்ஷன் கரெக்ட் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் AC ரெண்டும் கொடுக்கணும். சில டைம் என்ன ஆகிடும், நீங்கள் ஏ மட்டும் கொடுத்தீங்கன்னா யூ கேன் எண்ட் அப் கெட்டிங் நெகட்டிவ். மெயின்ஸில் நடக்காது, பட் அட்வான்ஸில் நடக்கலாம். சரியா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கணும். ஓகேயா? ஃபுல் கிளாரிட்டி ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு உங்கள் கான்செப்ட் கிளியராக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே கான்செப்ட் கிளியர். அடுத்தது போவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக். ஃபோர்ஸ் அது ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓவர் பார்ட்டிக்கல்
டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே. ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் என்னது? எஃப் டாட் ஆர். ஸோ எஃப் டாட் ஆர். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸோட டாட் பண்ணும், ஒய்ஓட டாட் பண்ணும், ஜெட்டோட டாட் பண்ணும் கரஸ்பாண்டிங். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி ரெப்ரசென்ட் பண்ண பதிலாக இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. 5, 3, 2 இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். டாட் 2, -1. ஏன்னா இந்த 5, 3, 2 இது 2, -1 இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டாட் பண்ணுங்க எல்லாத்தையும். 5 × 2, 3 × -1, 2 × 0. புரிஞ்சுதா? இல்லாட்டி அங்கே 0 போடணும். ஸோ 5 to the 10, 10 - 6, ஸோ 7 joules ஆஃப் ஒர்க் நடந்திருக்கு. பார்க்கலாமா? ஓகே, இப்போ கிளியராக இருக்கும். +7 -7 +10 +13. ஆன்சர் என்னது? பி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன? பாசிட்டிவ். ஓகே, +7 தான் நம்மளுக்கு வந்துச்சு டேரக்ட் எஃப் டாட் ஆர் பண்ணும்போது. நீங்கள் வந்து +7 தான் ஆன்சர் வச்சு அதை தான் போடணும். ஓகே, இது மைனஸ் வந்தால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தமா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. மைனஸ் தான் நெகட்டிவ் ஒர்க், அவ்வளோதான். இதுக்கு டைரக்ஷனே கிடையாது. இட்ஸ் ஸ்கேலார். இஃப் A cross B equals B cross A, angle between AB is. என்ன பண்ணணும் நம்ம? A cross B என்னது? mod A mod B sin theta. B cross A என்னது? மைனஸ் ஆஃப் mod A mod B sin theta. ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும். as a property A cross B always equal to minus B cross A. ஸோ B cross Aங்கிறது நம்ம ஜஸ்ட்டு A cross Bக்கு மைனஸ் போடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ இது ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க. எப்போ பாசிபிள்? இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு கேஸ் தான் பாசிபிள். வென் சைன் தீட்டா இஸ் 0. அது எப்போ நடக்கும்? தீட்டா either equal to 0 ஆர் பை. செக் பண்ணுவோம் ஆப்ஷன்ஸை. பை, π/3, π/2, π/4. பை. ஆன்சர் என்ன? ஏ. வெரி குட். ஸோ உங்களுக்கு 0 கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். A ball rolls off the top of a stairway with horizontal velocity u meter, steps are h meter and b meter wide. Ball will hit the edge of nth step where n is. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், பட் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் ஆர் ஹெச் மீட்டர் ஹை அண்ட் பி மீட்டர் வைட். ஸோ ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னா ஹெச் மீட்டர் ஹைட், பி மீட்டர் வைட். பால் இங்கேருந்து வெளில வருது. இது போய் இங்கே nth ஸ்டெப் அடிக்குதுன்னா nth அது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு n-1 ஹெச் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அது. அண்ட் பி வந்து 1, 2, 3. ஓகே, ஸோ கிரேட். n-1 we can take n only. ரெண்டும் சேமாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ NH அண்ட் NB ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்னது? இந்த NBயை ட்ராவல் பண்ணதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? ஹைட் பர்ஸ்பெக்டில் வெர்டிக்கல் டைரக்ஷன் மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். S equal to UT ப்ளஸ் half GT². ஏன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா பால் கீழே ட்ராவல் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிக்கல் டைரக்ஷனில் 0. ஸோ உங்களுக்கு இந்த S வந்து என்ன வருது? NH 2NH divided by G under root equal to T. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் அது வரும். இப்போ y டைரக்ஷனில் பார்ப்போம். S is equal to y டைரக்ஷனில் சாரி x டைரக்ஷனில் உங்களுக்கு ஆக்சலரேஷனே இல்லை. S is equal to UT plus half AT². இது கம்ப்ளீட் 0. U into T. U எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதை அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. யூவாகவே அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வர்டிக்கல் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? NH. ஹரிசான்டல் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? NB. டைம் வந்து √2NH/G. ஸோ NB equal to U √2NH/G. செக் பண்ணுவோமா? இந்த ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம கரெக்டான இருக்கும்போது செக் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. NB equal to U √2NH/G வந்துச்சா? இப்போ நம்ம U சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். U என்ன வருது?
n ஓகே இப்படி பண்ணுவோம். n ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்டூ g பை 2nh ஈக்குவல் டு u ஸ்கொயர். ஸோ இந்த n கேன்சல் ஆகுது. u ஈக்குவல் டு b ஸ்கொயர் g அப்பான் 2h அண்டர் ரூட் இருக்கா? ஓ n கேட்டிருக்காங்க. ஓகே n இல்லைன்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ இல்லைன்னு n என்ன வருது? 2h u ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஜின்னு வருது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 2h u ஸ்கொயர் அப்பான் b ஸ்கொயர் ஜி 2 ஓகே நம்ம சொல்யூஷனே பார்த்துடலாம். பட் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெர்டிக்கல் ஹரிசான்டல் ஈக்குவேட் பண்ணால் வேலையே ஆயிடுச்சு. 2h u ஸ்கொயர் அப்பான் b ஸ்கொயர் ஜி. ஓகே 2 u ஸ்கொயர் சேம் தான். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் பி. இது நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து போகலாம். 2 paper screen A, B are separated 200 meter. Bullet pierces A. Hole in B is 40 centimeter below hole in A. Okay. Bullet is traveling horizontally at the time of hitting. The velocity of bullet at A is. இப்போ 200 மீட்டர் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. 200 மீட்டரில் இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. ஒரு புல்லட் வந்து இப்படி கிராஷ் பண்ணிட்டு போகுது. கிராஷ் பண்ணால் இப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும்ல. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே எப்படி கிராஷ் பண்ணிட்டு போகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டரா? 40 சென்டிமீட்டர். ஸோ 0.4 மீட்டர். ரைட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200 மீட்டர். ஸோ இந்த 0.4 மீட்டர் வெர்டிகலாக ட்ராவல் பண்ணுறது பியூர்லி அண்டர் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நம்ம இங்கே அது வந்து பியூர் ஹரிசான்டலில் போகுதுன்னு அசியூம் பண்ணுறோம். இஃப் புல்லட் ட்ராவலிங் ஹரிசான்டலி அட் த டைம் ஆஃப் ஹிட்டிங் ஏ. ஏன்னா அப்போவே கொஞ்சம் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும். ஆனால் இல்லை, இனிஷியலாக இங்கே ஹரிசான்டல் ட்ராவல் பண்ணி அசியூம் பண்ணுறோம். இங்கே போகும்போது வெலாசிட்டி இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா 2 ஈக்குவேஷன் எழுதணும். half g t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.4 ut ஈக்குவல் டு 200. இதுலேருந்து t கிடைக்கும். அதை டீயை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஹரிசான்டல் வெலாசிட்டி u கிடைச்சிது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? இது வந்து ஈக்குவேஷன் சால்விங் தான். வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் அவங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து வெரி நார்மல் கொஸ்டின் தான். y ஈக்குவல் டு half gt ஸ்கொயர் 9.8 யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ 40/100 நம்ம 0.4 எடுத்தோம். சேம் ஈக்குவல் டு இது. ஸோ u ஈக்குவல் டு 700 மீட்டர் பர் செகண்ட் வருது. காட் இட். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம பண்ணது வந்து ஒரு தியரி ஆன் வெக்டர்ஸ் அண்ட் தென் அதோட சில கொஷின்ஸ். நாளைக்கு இதோட பார்ட் 2 பார்க்கலாம். வேறு நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் பற்றி, மோஷன் ரிவர் அது பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.